ஹலோ. சொல்லண்ணா. கூடாமா. ஹலோ. ஹலோ. பேசு. எங்க ஸ்டேஷன் கிட்ட இருக்கிறேன். அதுமாங்கலையா யா. உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? உன்கிட்ட பேசணும், நேர்ல பேசணும். அதான் சொல்ல போன்ல. சரி, நான் செஞ்சது தப்பு தான். சரியா? என்ன தப்பு? நான் ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் அது ஏதோ கோவத்துல ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். சொல்ல. ஹலோ. இனிமே அப்படிதான் பண்ண மாட்டேன். மன்னிச்சிடு. இனிமே நீ என்ன சொல்ற அதுதான் கேட்டு போயிடுறேன். என் பையன் இனிமே நீ என்ன சொல்ற நான் இப்ப எனக்கு பையன் இல்ல. பையனை என்ன பண்ண நீனு? அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன அடி என்ன அடிச்சுக்க. பையனை என்ன பண்ண நீனு? பையன் பால் குடிச்சிட்டு போட்டான் கீழே. சும்மா லேசா தான். அப்ப கொஞ்சம் இரும்புல வந்துச்சு, அவனுக்கு தலைக்கு ஏறிச்சு. அதுக்கப்புறம் நான் கழுத்து மேல கை வச்சிருந்தேன். கழுத்து மேல கை வச்சா என்ன ஆயிடுது? சாவடிக்கணும்னு தானே வச்ச? இல்ல, அந்த அந்த எண்ணத்துல எல்லாம் நான் எதுவும் வைக்கல. பின்ன எப்படி செத்தான்? நான் எப்பவும் பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சோம். நீயும் பார்த்துதானே எப்பவும் பிடிக்கிற மாதிரி தானே பிடிக்கிறோம். நான் இப்போ பையன் எப்படி செத்தான்? நீ அழுத்தல. மாமல்ல தான் பால் குடிக்கும் போது இருமுவான். பின்ன இப்போ எப்படி டாப்பான உயிர் போயிடுச்சு? தலைக்கேடுச்சு இல்லையா? சரி, இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா இனிமே நீ என்ன சொல்றது நான் கேக்குறேன். நீ என்ன சொன்னாலும் நான் என்ன சொன்னா நீ கேக்குறேன்ற பிரச்சனை இல்லை. எனக்கு என் பொய்ய வேணும். அதுக்கு என்ன பிரச்சனை? நீ உண்மையை சொன்னாக்க நான் என்ன பண்றது இல்ல. சரி, நீ வா, நேர்ல வா, நான் சொல்லு. நீ போன்ல சொல்லு. நீ உண்மைய என் பையனை என்ன பண்ணேன்னு சொல்லு. நான் சைலண்டா வந்துடுறேன். எனக்கு உண்மையை சொல்லணும் நீனு. சரி, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். நான் சொல்ல உன் காலில கூட நான் விழுறேன். சரி, உண்மையை சொல்லு. அதான் உன் காலில கூட நான் விழுறேன். நீ என்ன வேணாலும் என்ன பண்ணு. நீ அடியான அடி, என்ன சாகடிச்சு கூட நான் அதை ஏத்துக்கிறேன். சரியா? உண்மையை சொல்லு. என்ன பண்ண பிள்ளை அதை மட்டும் சொல்லு. நான் சைலண்டா வந்துடுறேன். உங்க அண்ணன் அடிச்சான், அந்த ஒரு கோவம் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா வயசு ரெக்கார்டு போட்டு சாகடிச்சிடு அப்படின்னா. யார் சொன்னது? வயசு ரெக்கார்ட்ல யார் சொன்னது சாகடிக்க சொல்லி? போன்ல வயசு ரெக்கார்ட் எல்லாம் கேட்டுக்கு தானே. சரி. யார் சொன்னாங்கன்னு சொல்லு. நீ உண்மையை சொன்ன மட்டும் தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். சொல்லு. வந்துடுறே. நான் உன்னை ஒன்னும் கம்பல் பண்ணல. நடந்ததே சொல்லு, நான் வந்துடுறேன். நிஜமா வந்துடுறியா? சுமித்ரா சொல்லிருந்து. சுமித்ரா சொன்னாலா? என்னன்னு சொன்னா? நான் பேசுறதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கன்னு தெரியும். நான் என்ன பண்ணல. நீ உண்மையை சொன்னா நான் வந்துடுறோம். அதான் சொல்றேன்ல வாங்க அப்படின்ட்டு. ஏன் வரமாட்டேன்ற? இப்போ சரி, நான் வரேன். குழந்தை நீ எப்படி கொன்ன? சொல்றேன். சொன்னாதான் வருவோம். நீ சொல்லனா வரமாட்டோம். இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லின்னு தானே இருக்கிறேன். இவ்வளவு தூரம் வெளிப்படையும் உங்ககிட்ட நான் பேசுறேன் இன்னைக்கு. சரி, குழந்தை நீ எப்படி கொண்டான்னு சொல்லு, நான் வரேன். ஏன்னா எனக்கு உண்மை தெரியல. இல்ல அதான் உண்மையை தெரியணும்னா சொல்லிடுறாங்களா? சொல்லு, போன்ல சொல்லு. எனக்கு அப்பதான் எனக்கு மனசு ஆறும். போன்ல சொன்னா மனசு ஆறுமா? நேர்ல வந்தா பாவம் வரும். போன்ல சொல்லிடு. என்ன ஏதான ஒண்ணு சொல்லு. நான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் பாக்குறக்கு ஆகுறதில்ல. அவங்க என்ன அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, நான் சொல்லல அவங்க கிட்ட. இப்போ மனசாட்சி விரோதம் இல்லாம மனசாட்சி தொட்டு சொல்றேன். குழந்தைய நான் சாவடிச்சிட்டேன். எப்படி சாவடிச்ச? ஒண்ணும் பண்ணல. எதுவுமே பண்ண வேணா வாய மேல வச்சு அவ்வளவுதான். வாய மூச்சை பிடிச்சி சாவடிச்சிட்டேன். அந்த குழந்தை பெத்த வளர்க்கலையா இல்ல தத்துக்கு எடுத்தணும்? அந்தம்மா அது எவ்வளவு அந்த நோய் தின்னு நான் தான் பெத்ததான். எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தேன் எனக்கு தெரியும். அது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே நான் மானன்னு சொன்னோம். அது ஏதோ பூமிக்கு வரணும்னு இது வந்துச்சு. 5 மாசத்து வரைக்கும் வேணாம் தான் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி 5 மாசத்துக்கு ஆயிடுச்சு. நான் எதுவும் பண்றதுக்காக இல்ல. நீயும் எதுவும் பண்ண முடியல, என்னாலயும் எதுவும் பண்ண முடியல. போன என் குழந்தை திரும்ப வருமா? நீ என் புள்ளை எப்படி கொன்னு அதை மட்டும் சொல்லு. எனக்கு அது ஒரு ஆறுதலை போனா போதும். அதான் சொன்னேனே. வேற என்ன சொன்ன? இப்ப நீ சொன்ன நானும் சொன்னேன் தானே. நீனு 1000 தான் நடந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்றது இல்ல.
நான் உண்மையதான் சொல்லி நிக்கிறேன் இப்ப மனுஷன் நான் என்ன கேக்குறேன், நீ என் குழந்தைய எப்படி கொண்டேன்னு கேட்டோம், நீ வாயை திறந்து அதை சொன்னியா? தான் நீங்க சொன்ன மாதிரிதான் என்னண்டா? வாய் மேல வச்சுட்டு மூக்க ஆக்கிச்சேன். சரியா பாஷா நீ செஞ்சதா? அப்பதான் அதுக்கு நீ என்ன வேணாலும் தண்டனை கூட நான் ஏத்திக்கிறேன். சரியா? வீட்டுக்கு வரியா? வரோம். உடனே கிளம்பி வா. உன் காலில் வேணா நான் விழுறேன். என்ன மன்னிச்சிட்டு, நான் பண்ணது பெரிய தப்பு தான். இல்ல நான் சொல்லவே இல்லை. அது இன்னைக்கு நான் செத்தாலும் இன்னும் எழுதி அது மறக்கிறதுக்கு ஆகுறது இல்லை. உன் காலில் நான் விழுந்துடுறேன். நான் இன்னும் நீ என்ன சொல்றிய அதே மாதிரி நான் கேட்டு போறேன். உன் காலையில நான் இருந்துடுறேன். சாகுற வரைக்கும் நீ என்ன சொல்றிய அதை நான் கேட்டணும். காலடியவே இருந்துன்னு போயிடுறேன் நான். சரி வை, வரோம்.